மாஷா அல்லாஹ். அடுத்தபடியாக அல்லாஹ் ஒருவன் பாடல், அந்த டீம் அப்படியே வந்துருங்க. பாத்திமா சுல்தானா ஜவஹர் அன்சாரி வாங்க. ஹெக்மா ஹிபாஸ் அல் ஹசன் இந்த டீம் வாங்க, அப்படியே வாங்க. யார் யார்? ஃபாத்திமா சையத் இப்ராஹிம், நூரு ஜெசீனா, தாஜ் அகமது கான், இன்சாரா பேகம், பூட்டோ அலி அகமது, நூறு பிஸ்மியா, முகமது சமீம். நில்லுங்க அமைதியா இருங்க. அப்சா பாத்திமா, அபுபக்கர், ஹலிசா ஹக்கீம், ஜுனைதா அன்வர் அலி, அதீனா அகமது பைரோஸ்தீன். எல்லாருமே வரிசையா நில்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் ஒருவன், அனைவருக்கும் இறைவன். அல்லாஹ் நல்லவனே, அன்பானவனே, அகில இறுதி நாளில் அதிபதியும் அவனே. அவனையே வணங்குவோம், அவனிடமே கேட்போம். அண்ணல் நபி காட்டிய அழகு வழி நடப்போம். அல்லாஹ்வை அன்பே பெற்றால் குணமடைவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெரி குட். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அருமையான பாடல். பார்த்து மெதுவா போகணும். இருங்க வர்றேன். முகமது அஜரீன் இஸ்லாத்தின் கடமைகளை இப்போது சொல்லுவோம். இஸ்லாத்திய கடமைகள் 5. ஒன்றாவது கலிமா, இரண்டாவது தலுவை, மூணாவது நோன்பு, நாலாவது சக்கத்து, அஞ்சாவது ஹஜ்ஜு. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். வெரி குட். ஃபாத்திமா இர்ஃபானா, தந்தை பெயர் முகமது ஜன்சீர் கான், அல்ஹம்து சூரா. வாங்க. அடுத்து அஸ்ஃபா ஃபாத்திமா தயாராக இருந்துக்கிறங்க. முகமது ரபியுல்லா, சூரா அரைத்தல்லதி. அடுத்து அப்சானா தயாராக இருந்துக்கிறங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தகீம் இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கய்ரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலின் ஆமீன். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அடுத்தது யாரு? அஸ்ஃபா ஃபாத்திமா. அஸ்பா ஃபாத்திமா வாங்கம்மா. தந்தை பெயர் முகமது ரபியுல்லா, சூரா அரைத்தல்லதி. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அரைத்தல்லதி கத்திபு பித்தீன் ஃபதாலிகல்லதி யதுல் யதீம் வலா யஹுல்லு அலா தாமின் மிஸ்கின் ஃபபைலில் முஸல்லிம் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஉன் அல்லதீனஹும் யிராஊன் வயம்னஊனல் மாஊன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அருமை. இறை செய்தியை இறுகப்பற்றிய இப்ராஹிம் நபி என்ற தலைப்பில் அப்சானா அவர்கள் சிற்றுரை நிகழ்த்த. வாங்கம்மா அப்சானா வாங்க. அப்சானாவுடைய பேச்சு இப்போ பாருங்க எல்லாரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹன் நாஸ் இத்தகுன் ரப்பக்கும் அல்லதி ஹலகத்தும் மின் நஃப்ஸி வாஹிதா வலக மின்ஹா ஸௌஜஹா வபஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வநிசாஅ வத்தகுல்லாஹ அல்லதி தத்தஸாலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரக்த அலா முஹம்மது கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அளவில்லாத அருளாளனும் நிகரில்லாத அன்பானனும் ஆகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் உரைய ஆரம்பம் செய்கிறேன். எனக்கு இந்த நேரத்தில் கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னவென்றால் இறை செய்தியை இருக்கு பற்றிய இப்ராஹிம் நபி ஸல்லல்லாஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக
நபி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் கட்டளை விடும்போது கூட சும்மா ஹைனா இலேக அனிதபிஉ மிலைத்த இப்ராஹிம ஹனீஃபா, நபியே உமக்கு எவ்வாறு வஹி அனுப்பினோம், நீ இப்ராஹிமுடைய மார்க்கத்தை ஒரு மனப்பற்றவராக பின்பற்றுவாயாக என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், 2வது அத்தியாயம் 130வது வசனத்தில் சொல்லும்போது, இப்ராஹிமுடைய வழிமுறை எவர் ஒருவன் புறக்கணிக்கிறாரோ அவர் மூடராக அன்றி வேற யாராக இருப்பான் என்று அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இப்ராஹிம் நபி அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் முற்ற நண்பனாகவும் முற்ற தோழனாகவும் ஆக்கி கொண்டான். ஏன் இப்ராஹிம் நபிக்கு மட்டும் இவ்வளவு சிறப்பு என்றால் எல்லா நிலையிலும் ஏன் எதற்கு என்று கேட்காமல் அல்லாஹ் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்க்கை நடைமுறையில் கொண்டு வந்தவர் தான் இப்ராஹிம் நபி. எந்த அளவிற்கு என்றால் அல்லாஹ் தனது திருமறையில் 2வது அத்தியாயம் 131வது வசனத்தில் சொல்லும்போது, இப்ராஹிமே இறைவன் கட்டளைக்கு கட்டுப்படுவீராக என்று இறைவன் அவனிடம் கூறும்போது, கால அஸ்லம்தில் ரப்பில் ஆலமீன், அகிலம் படைத்த அனைத்து அதிபதியே இறைவனுக்கே நான் கட்டுப்படுகிறேன் என்று அவன் கூறினார். எந்த அளவிற்கு என்றால் தனது வயதான நிலையிலும் குழந்தை இல்லாமல் பிரார்த்தனை செய்தார். அதற்கேற்றபடி அல்லாஹ் இப்ராஹிம் நபிக்கு இஸ்மாயில் என்ற குழந்தையும் கொடுத்தான். அல்லாஹ்வின் இறை செய்திற்கு கட்டுப்பட்டு பால் குடிமாறா தனது மகன் இஸ்மாயிலும் தனது மனைவி ஹாஜரா அம்மையாரையும் ஆட்கள் நடமாட்டமே இல்ல குடிக்க குடிநீர் கூட இல்லாத பாலைவனத்தில் விட்டு சென்றார்கள். ஏனென்றால் அந்த அளவிற்கு அல்லாஹ்வின் இறை செய்திற்கு இருக்கப்பற்றி கொண்டார்கள். அதே போல் தனக்கு பிறந்த குழந்தையின் அல்லாஹ்வின் இறை செய்திற்கு கட்டுப்பட்ட அறுத்து பலியிட துணிந்தவர் தான் இப்ராஹிம் நபி. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய குழந்தையின் உறுதிப்பாடு எவ்வாறு இருக்கிறது? இன்றைக்கு நம்முடைய சுய தேவைக்காகவும் இறை செய்தியை மறுத்தும் வாழக்கூடிய மக்களாக தான் இருக்கிறோம். இப்ராஹிம் நபியின் வாழ்க்கை முறையை நம் ஒவ்வொரு முறை படித்துவிட்டும் கேட்டுவிட்டும் அதை எளிதாக சென்று விடுறோம். ஆனால் இனிமேல் இப்படி இல்லாமல் நாம் இப்ராஹிம் நபி போன்ற இறை செய்தியை இருக்கப்பற்றி கொள்ள வேண்டும் என்று நம் ஒவ்வொருவரும் உறுதிமொழி கேட்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவளாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹில் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அருமையான பேச்சு, நல்ல முறையில் அப்சானா அருமையான ஒரு உரையை நிகழ்த்திவிட்டு செல்கின்றார்கள். அடுத்து லுக்மான் ஓடியா. அடுத்து பிறந்த நாள் கொண்டாட்டத்துக்கு தயாராக இருந்துக்கிறேங்க. अस्सलाम वालेकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। तब्बत यदा अबी लहब व तब मा अगना अन्हु मालुहु व मा कसब सयस्ला नारन ज़ात लहब व इम्रअतुहु हम्मालतल हतब फी जीनिहा हब्लुम मिन मसद। மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். சிறப்பு. அக்ஸானா, ஆசிபா, சபீனா, அப்சா பாத்திமா. என்ன இப்படி நில்லுங்க, ரசிக்கணும். இப்படி நீங்கள் எப்படி நில்லுங்க, நீங்கள் இப்படி நில்லுங்க. இங்கே வாங்க, பக்கத்தில் வாங்க. ஓகே, மைக் நல்லா பிடிச்சிக்கிறீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்ன ஆசிஃபா, புது ட்ரெஸ்ஸில் வந்திருக்கா? அதுவா, எனக்கு பர்த்டே, இந்த சாக்லேட் எடுத்துக்கோ. ஹாப்பி பர்த்டே ஆசிஃபா.
ஆசிஃபா, கொஞ்சம் இரு ஆசிஃபா. நம்ம முஸ்லீம், நம்ம பர்த்டே கொண்டாடவும் கூடாது, விஷ் பண்ணவும் கூடாது. ஏன் கொண்டாடக்கூடாது? பர்த்டே நம்ம ஒரு சந்தோஷத்துக்காக தானே கொண்டாடுறோம், அது தப்பா? ஆமாம் ஆசிஃபா, அது தப்பு தான். பிறந்த நாள் ஒன்றும் பண்டிகை இல்லை, ரம்ஜான் பக்ரீத்து தான் பண்டிகை. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை சொல்கிறேன் கேளு. யார் பிற மத மக்களுக்கு ஒப்பாக நடக்கிறாரோ அவரும் அவர்களை சேர்ந்தோரே. இந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இந்த இஸ்லாம் கற்றுத்தராத ஒன்றை பர்த்டே விழாவை நம்ம கொண்டாடக்கூடாது. நம்ம நபி கொண்டாடினார்களா? இல்லை, கொண்டாடலை. சஹாபாக்கள் கொண்டாடினார்களா? இல்லை, கொண்டாடலை. சஹாபாக்களுக்கே அவர்கள் செய்யாத போது நம்ம பிறந்தநாள் விழாவை கொண்டாடக்கூடாது. சரி, இனிமேல் நான் கொண்டாட மாட்டேன். நம்ம கேக் வெட்டலைனாலும் அந்த முக்கியத்துவப்படுத்துவதற்காக எப்பவும் இருக்க மாதிரி இருந்தாலே போதும். பர்த்டேக்காக செய்தால் அதுவும் அல்லாஹும் அவனின் தூதரும் கற்றுத்தராத ஒன்றாக இருக்கிறது. பிறந்த நாள் கொண்டாடுவது யூதர்களின் கலாச்சாரம், கிறிஸ்துவர்களின் கலாச்சாரம். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் ஹாப்பி பர்த்டே என்று போடுவது ஹராம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். அடுத்தபடியாக ரிஃப்கா, தந்தை பெயர் ஹாசிர், வல்லுஹா சூரா. வாங்க வாங்க வாங்க, இங்கிட்டு வாங்க. السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر فأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث. السلام عليكم ورحمة الله وبركاته. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அடுத்து சுலைஹா இன்சியா ரிஃப்கா. இணை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்ன இன்ஷா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? எங்கே புது ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு கிளம்பியாச்சு? நல்லா இருக்க ரிஃப்கா. நாங்கள் தர்கால் போகிறோம். அங்கே போய் ரொம்ப நாளாச்சு தான் போகிறோம். அங்கே போய் பூ போட்டு யாசி ஓத போகிறோம். அங்கே போய் நைட்டில் கூடுத்துக்குவாங்க, அதையும் பார்த்துட்டு வரலான்னு தான் போகிறோம். அங்கே போய் நாங்கள் வெடி பார்ப்போம், கடைக்கு போவோம், குதிரையாட்டை பார்ப்போம், ஜாலியாக இருக்கும். அஸ்தஃபிருல்லா, என்ன சொல்லிட்டு இருக்க இன்ஷா? அதெல்லாம் நம்ம மார்க்கத்தில் இல்லை, அது ஷிர்க். நாங்கள் ஜாலிக்காக தானே போகிறோம், அது என்ன தப்பா? ஆமாம், அது தப்பு தான் இன்ஷா. அல்லாஹ் அவனை வணங்குவதற்கு மட்டும்தான் நம்மளை படைத்திருக்கிறான். நாங்கள் அல்லாஹ்வையும் தான் வணங்குறோம், வணங்காம இல்லையே. அவனை மட்டும்தான் வணங்கணும், அல்லாஹ்விடம் மட்டும்தான் கேட்கணும். நாங்களா கேட்கிறதை விட நல்லடியார்கள் தானே அவுலியாக்களிடம் கேட்டால் அல்லாஹ் சீக்கிரமாக நிறைவேற்றுவான். அதாவது இப்போ நம்ம ஒரு காலேஜ் சேரவோ அல்லது ஒரு வேலையில் சேரவோ ஒரு பெரிய ஆள் ரெக்கமெண்டேஷன் பண்ணினால் அது சீக்கிரமாக நமக்கு கிடைக்கும். அது போல தான் இதுவும் அவுலியாக்களிடம் கேட்டால் கிடைக்கும்.
என்ன இன்ஷியா இப்படி சொல்கிற? நீ குர்ஆன் ஹதீஸ்லாம் நீ படித்தது இல்லையா? நீ கேட்டது இல்லையா? தௌஹீத் கலிமானா என்னன்னு தெரியுமா? என்னன்னு சொல்லு. லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. சரி ரிஃப்கானி, உனக்கு தெரிந்ததை சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கிறேன். மிகப்பெரிய பாவம் என்னன்னு தெரியுமா? தெரியாது, என்னன்னு சொல்லு. மிகப்பெரிய பாவம் அல்லாஹ்விற்கு இணை வைப்பது, அதாவது வேறு கடவுளிடம் கையேந்துவது, தர்கால் செல்லுவது, மௌலீது ஓதுவது. இவர் நிரந்தர நரகம். இவர் ஒருபொழுதும் சுவர்க்கத்திற்கு நுழைய முடியாது. என்ன ரிஃப்கா இப்படி சொல்கிற? எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. இனிமேல் இந்த தப்பை நான் எப்பவும் பண்ண மாட்டேன். சரிவா, நம்ம மேற்கு கிளையில் உள்ள தௌஹீத் மதரசால இன்னைக்கு கோடை பயிற்சி நிறைவு விழாவா, அங்கே போகலாம். சரிவா, போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அருமையான உரையாடல். இணை வைப்பை பற்றி வல்ல இறைவன் திருமறை குர்ஆனில் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றான். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை, அவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று ஆணித்தனமாக மனித சமுதாயத்திற்கு கட்டளையிட்டிருக்கின்றான். அதனை அருமையான முறையில் விளக்கி இருக்கின்றார்கள். அடுத்ததாக இக்ராமுல்லா. என்ன சொல்ல போறீங்களோ சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பொழுது நான் பேசக்கூடிய தலைப்பு தொழுகையில் ஓதக்கூடிய அனைத்து துவா. தொழுகையின் ஆரம்ப துவா. அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன அத்தாயா கமா பாஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப். அல்லாஹும்ம நக்கீனி மினல் ஹத்தாயா கமா யனக்க ஸௌபுல் அபியலு மினத் தனஸ். அல்லாஹும்ம அக்ஸில் ஹத்தாயா பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பரத். தொழுகையில் ருக்குவில் ஓத வேண்டிய துவா. சுபஹான ரபியல் அலீம், சுபஹான ரபியல் அலீம், சுபஹான ரபியல் அலீம். ருக்குவிலிருந்து எந்திரித்த பிறகு ஓதும் துவா. ரப்பனா லக்கல் ஹம்த். சஜிதாவில் ஓத வேண்டிய துவா. சுபஹான ரபியல் அலா, சுபஹான ரபியல் அலா, சுபஹான ரபியல் அலா. 2 சஜிதாக்கு இடையில் ஓதும் துவா. ரப்பிக் ஃபில்லி, ரப்பிக் ஃபில்லி. அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தையிபாத்து. அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம இன்னி أعوذ بك من عذاب جهنم ومن عذاب القبر ومن فتنة المحيا والممات ومن شر فتنة المسيح الدجال. اللهم إني ظلمت نفسي ظلما كثيرا ولا يغفر الذنوب إلا أنت فاغفر لي مغفرة من عندك وارحمني إنك أنت الغفور الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுகையில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றது என்பதனை, இவ்வளவு சூறாக்கள் ஓத வேண்டியும் என்பதனை அருமையான முறையில் சிறுவர் கூறியிருக்கின்றார். அடுத்தபடியாக அனுஃபா பெற்றோரை பேணுதல் என்ற தலைப்பில் சிற்றூரை நிகழ்த்துவார்கள். பெண்களுக்கு தொழுகைக்காக இடவசதி செய்யப்பட்டுள்ளது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமலினா வ யஹ்தில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனக்கு இங்கு பேச கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு பெற்றோரை பேணுதல். ஒரு மனிதன் இந்த உலகத்திற்கு வருவதற்கு காரணமாக இறைவனால் ஏற்படுத்திய உறவு பெற்றோர்தான். அந்த பெற்றோரை தன்னை விட மேலாக மதிக்க வேண்டிய மனிதன். அவர்களை இழிவாக பேசுவது, மதிக்காமல் வீட்டை விட்டு துரத்துவது, இது இஸ்லாமிய பார்வையில் மிகப்பெரிய பாவங்கள்.
தாய் படுகொலை, தந்தை ஓட ஓட விரட்டி வெட்டுக்கொலை என்றெல்லாம் செய்திகள் வெளிவருகிறது. இன்று சார்பாக செய்திகள் வருகிறது நாம் பார்க்கிறோம். இதற்கு அடுத்தபடியாக இடம்பெறும் கொடுமை, அவர்களை அடித்து உணவு கொடுக்காமல், உடுத்த உடை கொடுக்காமல், இருக்க இடம் கொடுக்காமல் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இடம்பெறும் கொடுமை பெற்றோர்களை திட்டியே தீர்ப்பது. அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது வாய்க்கூசாமல் சனியனே தொலைந்து போக வேண்டியதானே என்ற கொதிக்கும் எண்ணெய் போன்று திட்டி எரிந்து விழுகுவது எப்படியெல்லாம் மக்கள் நடந்து கொள்கிறார்கள் என்ற இஸ்லாத்தில் இது மிகப்பெரிய பாவங்கள். இஸ்லாத்தில் மிகப்பெரிய பாவங்கள். மனிதனை பிறப்பதற்கு முன்பு தாயின் கருவில் இருக்கும்போது தன் தாயின் தூக்கத்தை கெடுத்தாயே, பிறந்த பிறகு அவர்கள் கையிலும் மடியிலும் தவழ்ந்து ராப்பொழுதும் நித்தரையே கலைத்தாயே, உனக்கு உடலில் ஒரு வலி வந்தால் உன் தாய் தந்தை இரவு முழுவதும் தூக்கம் என்று எப்படி தவியாய் தவித்தனர் என்று நினைக்கும் போது ஒருபோதும் உன் தாய் தந்தையை திட்டுவதற்கு விரும்ப மாட்டாய். அதிலும் குறிப்பாக மனிதன் பெற்றோர் மீது பொறுமை மேற்கொள்ள வேண்டும். அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது சிறுநீர் பத்து துர்நாத்தம் அடிக்கும் போது சீ என்று வாயால் முணுமுணுக்கிறோம். இங்கு தான் அல்லாஹ் வாயிலிருந்து சீ என்ற வார்த்தைகளை கூட பயன்படுத்தக்கூடாது என்று அல்குரான் நம்மை எச்சரிக்கை செய்கிறது. இங்கு தான் அல்குரான் நம்மை எச்சரிக்கை செய்கிறது. நாம் பேசும் பேச்சு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக கூறுகிறார்கள். நாம் பேசும் பேச்சு நிதானமும் நல்லிணமும் இருக்க வேண்டும். பெற்றோரை கவனிப்பது பிள்ளைகளுடைய கடமை என்று எனது உரையை நிறைவு செய்கிற வாஹிதவானம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையான ஒரு உரை. தாய் தந்தையரை எப்படி பேண வேண்டும் என்பதனை இஸ்லாம் நமக்கு மிகவும் வலியுறுத்தி கூறுகின்றது. இன்றைய காலகட்டத்தில் தாய் தந்தையரை பேணாதவர்களாக பல மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதை அருமையான முறையில் விளக்கி இருக்கின்றார்கள். இந்த சின்னஞ்சிறு பருவத்தில் நம்ம இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி கொடுத்தால்தான் அவருடைய மனதில் ஆழமாக பதியக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கின்றது. சின்ன வயசில் நம்ம கற்றுக்க கொடுக்கக்கூடிய அந்த மார்க்க கல்வி தான் அவர்களை பண்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து என்ன? அடுத்து வாங்க சொல்லிடுவோமா? வாங்க முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பெண்களுக்கு துறைக்கு தனியாக இடம் சொல்லியிருக்குதா? சரியாக 6:50க்கு நிகழ்ச்சி திரும்ப ஆரம்பிக்கப்படும். இன்ஷா அல்லாஹ் மகரிபு தொழுகைக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் நிகழ்ச்சி ஆரம்பமாகும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். பெண்களுக்கு தொழுகைக்காக இடவசதி செய்யப்பட்டுள்ளது. தொழுதுவிட்டு இன்ஷா அல்லாஹ் நிகழ்ச்சி நடைபெறும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் காரியாத்து மல் காரியாத் வமா அத்ராக மல் காரியாத். يوم يكون الناس كالفراش المبثوث وتكون الجبال كالعهن المنفوش. فأما من ثقلت موازينه فهو في عيشة راضية. وأما من خفت موازينه فأمه هاوية. وما أدراك ما هي نار حامية. السلام عليكم ورحمة الله
وبركاته. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். அடுத்தபடியாக அப்புறம் மாணவ மாணவி எல்லாம் கொஞ்சம் அமருங்க. வத்தீனி சூரா. நின்றுக்கிட்டு நிற்க கூடாது, உட்காருங்க. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات أجر غير ممنون فما يكذبك بعد بالدين أليس الله بأحكم الحاكمين. மாஷா அல்லாஹ். அடுத்தபடியாக அஜ்லின் ரீடா இஸ்லாத்தின் கடமைகள் 5 என்பதை உங்கள் முன் கூற வருகிறார்கள். அடுத்து சயானா தாஜ் வந்துடுங்க. அடுத்து சொல்லாத மாணவர்கள் மேடைக்கு வந்துடுங்க. வாங்க மேலே வாங்க. நீ வா பாப்பா, நீ மேலே வா. அப்படி சொல்லு. இஸ்லாத்தை கரம் இங்க வா. அப்படியே சொல்லு. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தை கடமைகள் 5. ஒன்றாவது கலிமா, இரண்டாவது தொழுகை, மூணாவது நோன்பு, நாலாவது ஜக்காத்து, அஞ்சாவது ஹஜ்ஜு. அஸ்ஸலாமு அலைக்கும். மாஷா அல்லாஹ். அடுத்தபடியாக சயானா தாஜ் சூரா நாஸ் ஆங்கிலம் மற்றும் அரபி தமிழில் கூறுவார்கள். வேற மைக் இருக்கா? இன்னொரு மைக் கொடுக்குறோம். இந்தா மைக்கு கூட. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் இப்பொழுது ஃபலக் சூராவையும் நாஸ் சூராவையும் அரபியிலையும் தமிழிலையும் ஆங்கிலத்திலையும் சொல்லப் போகின்றோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். விரட்டப்பட்ட ஷைத்தானின் தீங்கிலிருந்து காவல் தேடுகின்றேன். I seek protection in Allah from the accursed Satan. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். In the name of Allah, the entirely merciful. குல் அஊது பிரப்பின் ஃபலக். நபியே நீர் கூறுவீராக, அதிகாலையுடைய ரப்பிடம் நான் காவல் தேடுகின்றேன். The especially merciful. மின் ஷர்ரி மா ஹலக். அவன் படைத்தவற்றின் தீங்கை விட்டும். Say, I seek refuge in the Lord of daybreak. வமின் ஷர்ரி ஆசிகின் இதா வகப். இரவின் தீங்கை விட்டும் அதில் இருள் படரும் போது. From the evil of that which he created. வமின் ஷர்ரி நஃபாசாத்தி ஃபில் உகத். முடிச்சுகள் மந்திரித்து ஊதும் பெண்களின் தீங்கை விட்டும். And from the evil of darkness when it settles. வமின் ஷர்ரி ஆசிதின் இதா அசத். போராமைக்காரனின் தீங்கை விட்டும் அவன் போராமை கொள்ளும் போது நான் காவல் தேடுகின்றேன். And from the evil of art envier where he envier. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நபியே நீர் கூறுவீராக, மனிதர்களின் ரப்பிடம் நான் காவல் தேடுகின்றேன். Say, I seek refuge in the Lord of daybreak. குல் அஊது பிரப்பின் நாஸ். அவன் மனிதர்களின் அதிபதி.
Say, I seek refuge in the Lord of mankind. மலிக்கின்னாஸ் அவன் மனிதர்களின் அதிபதி. From the evil of a freeding whisperer. இலாஹின்னாஸ் அவன் மனிதர்களின் வணக்கத்திற்குரிய நாயகன். Who whispers evil into the breeds of mankind. அல்லதி வஸ் அல்லதி மறைந்திருக்கும் படியான ஷைத்தானின் தீங்கை விட்டும் நான் காவல் தேடுகின்றேன். From among the jinn and mankind. அல்லதி யுஸ்பிசு ஃபீ சுதூரின்னாஸ் இத்தகையோர் ஜின்களும் மனிதர்களும் இருக்கின்றன. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக ஆயத்துல் குர்சி. ஆயத்து குர்சி ஓதுத்தா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆயத்துல் குர்சி. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஹுதுஹு சினத்து வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹு யஅலமு மா பைன ஐதீஹிம் ஹல்ஃபஹும் வலா யுஹீதுன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷாஅ வஸிய குர்சியு ஸமாவாதி வல் அர்த் வலா யஹூதுஹு ஹிஃப்லுஹுமா வ ஹுவல் அலியுல் அலீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாம். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். ஹையா இது மட்டும் இந்த ஒரு அடுத்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, அவன் அகிலத்தை பராமரிப்பவன். அர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளன், நிகழற்ற அன்புடையோன். மாலிகி யௌமிதீன், தீர்ப்பு நாளின் அதிபதி. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். எங்களை உன்னையே வணங்குகிறோம், உன்னுடமே உதவியும் கேட்கிறோம். இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், எங்களை நேர் வழியில் செலுத்துவாயாரோ. சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் கைருல் மக்லூபி அலைஹிம் வலலாலின் ஆமீன். அது நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்கள் வலியவர்கள், படாதவர்கள் மற்றும் பாதை மாறி செல்லாதவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சேர் இருக்குது, பின்னாடிலாம் இருக்குது, நிறைய சேர் இருக்குது, பார்த்துட்டு இருக்கு இன்ஷா அல்லாஹ். சூரத்துல் அத்தகாசூர். கொஞ்சம் அலக்கலக்கா உட்காந்துக்கிறங்க. நெருங்கி சபீனா வாங்க அடுத்து. அந்த டீம் எல்லாம் தயாராக இருந்துக்கிறங்க. டைமிங் இல்லை, சீக்கிரமாக வந்துடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர் கல்லா சௌஃப தஅலமூன் சும்ம கல்லா சௌஃப தஅலமூன் கல்லா லவ் தஅலமூன இல்மல் யகீன் லதரவுன்னல் ஜஹீம் சும்ம லா தரவுனஹா ஐனல் யகீன் சும்ம லா துஸ்அலூன யௌமஇதின் அனின் நஈம். மாஷா அல்லாஹ். அடுத்து ஹிஜாப் உரையாடல். ஆசிஃபா, சபீனா, ஆகிஃபா, ஃபாத்திமா சுல்தானா, அனுஃபா, நூருல் மாஹிரா, ஜாஃபினா, சுலைஹா, இன்சியா, ஹனியா. எல்லாரும் மேடைக்கு வந்துடுங்க. சேர் அங்கே பின்னாடி அடுக்கி விடுங்க. லைட்டா ஒன்றும் அடுக்காமல் பின்னாடி கொஞ்சம் அடுக்கி விடுங்க. வரிசையை நின்று ஆரம்பிங்கம்மா. பாய் மைக்க எல்லாம் மூஞ்சி அங்கே வீடியோவில் காட்டுங்க. அப்படி இல்லைங்க, அப்படி இல்லைங்க. அதே மாதிரி பாட்டி வாங்க போகிறேன். நீங்கள் பேசுங்க.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெளியே போகிறோம்னு சொன்னால் போதும், கண்ணாடிக்கு அடிச்சுக்கிறது. என்னம்மா நீங்கள் அதுக்குள்ளே ரெடி ஆயிட்டீங்களா? ஆமாம்மா. நான் மாலுக்கு வரும்போது புர்கா போட்டு வர மாட்டேன், மாடல் ட்ரெஸ் தான் போட்டு வருவேன். இந்த தடவை ஜீன்ஸ் லூஸாக இருக்குமா, அடுத்த தடவை டைட்டாக வாங்கித்தாங்க. சரிம்மா, நான் என்ன வேணால் வாங்கி தரேன்னா கழுத்தில் ஒரு ஷால் மட்டும் போட்டுக்கோ. இல்லைன்னா அவங்க ஆலிமா ரோட்டில் போகிறத பார்த்தாங்கன்னா என்ன வயசு பொண்ணை இப்படியா கூட்டிகிட்டு போவா, அதுவும் ஒழுக்கத்தை பாரு, முஸ்லீம் பொண்ணு மாதிரியா இருக்குன்னு சொல்லுவாங்க. சரிம்மா. என்னுடைய அம்மா, நீங்கள் எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்கணும். அம்மா, நாங்களுக்கு சூப்பராக ஷால் கட்டிடுறோம்மா. ஃபாத்திமா, நீ அம்மாவுக்கு சூப்பராக ஷால் கட்டிட்டு இருக்கடி. இது அம்மா மாதிரியே இல்லை, இது அக்கா மாதிரியே இருக்கு. என் ஃப்ரெண்டு வேற ஃபேமிலியோட மாலுக்கு வரேன்னு சொல்லியிருக்கா. அவளுக்கு அம்மா யாரு பொண்ணு யாருன்னு தெரியாம போகுது, பாவம் அவ. ஃபாத்திமா, நீங்களே எவ்வளோ அழகா இருந்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு எவ்வளோ அழகா இருந்திருப்பாங்க. அப்படிலாம் சொல்லாத ஃபாத்திமா, ஏன்னா நாங்கள் காலேஜ் படிக்கும்போது அவன் மேக்கப் கூட போட மாட்டா. சும்மா சும்மா மேக்கப் போடாத நச்சரிச்சுக்கிட்டே தான் இருப்பா. இப்போ மாதிரி இருப்பாளோ என்னமோ. சரி விடு, நம்ம எல்லாரும் அழகாக ரெடி ஆயிடுவோம், நம்மளை தான் எல்லாருமே பார்ப்பாங்க. எங்களை இவ்வளவு அழகா வர்ணிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. ஏகிட்ட மேக்கப் செட்டு இருக்குமா, மாலுக்கு போனால் ஹீல்ஸும் கட்ஸும் வாங்கி கொடுங்கம்மா. மா, எனக்கு ட்ரெண்டிங்கில் பிளேன் ஷால் வேணும். சரிம்மா, வாங்கி தரேன். என்னம்மா, மாலுக்கு போக ரெடி ஆயாச்சா? சரிம்மா, நான் ஹிஜாப் போட்டு ரெடி ஆயிட்டேன். ரெடி ஆயாச்சுமா. மாஷா அல்லா, நான் சொல்லாமே கண்ணியமான முறையில் ரெடி ஆயிட்டீங்களா? என் ஃப்ரெண்டு வேற மாலுக்கு வரேன்னு சொல்லியிருக்கா. அவளுக்கு என்ன மாதிரி 3 பெண் குழந்தைகள் தான். அந்த பெண் குழந்தைகளை எப்படி வளர்த்துருக்காளோ தெரியல, பார்க்கலாம். அப்படியாமா? இன்ஷா அல்லா நம்ம பார்க்கலாம். காட்சி 2 மால். ஜாஃபினா, அஸ்ஸலாமு அலைக்கும். ஜாஃபினா, நல்லா இருக்கியா? நம்ம ஃபோனில் பேசினது தான், நேரில் பேசி ரொம்ப நாளாக ஆச்சு. வலைக்கும் சலாம் ஆஹிரா. ஆமாம், நம்ம பார்த்து ரொம்ப நாளாக ஆச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும்மா. வலைக்கும் சலாமா. நீங்களும் சொல்லுங்கடி. என்ன ஜாஃபினா, பொண்ணுங்க சலாம் கூட சொல்ல மாட்டாங்க. இப்பெல்லாம் அதுதான் மாஹிரா ட்ரெண்டு. என்ன ஜாஃபினா, இப்போ ரொம்ப ஸ்டைலாக மாறிட்டா? நான் ஸ்டைல் பண்ணல மாஹிரா, என்னோட 3 பிள்ளைங்கள் தான் ஸ்டைல் பண்ணி விட்டாங்க. பிள்ளைங்களா? நீ தானே சொல்லணும் பிள்ளைங்கள்ட்ட இது தப்புன்னு. ஆனால் அவங்க பண்ணி விட்டாங்கன்னு சொல்கிற. நீ பண்ணி இருந்தாலும் பரவாயில்ல, 3 பிள்ளைகளுக்கு பண்ணி விட்டுருக்க. ஒருத்தி ஜீன்ஸ் டிஷர்ட் போட்டிருக்கா, இன்னொருத்தி எதுக்கு ஷால் போட்டிருக்காலே தெரியல. பாவம், அந்த பிள்ளைங்க பிறந்ததுக்கு பயனா பிறந்திருக்கலாம். என்னம்மா, உங்க ஃப்ரெண்டு கிழவிமான ஷால் போட்டு இருக்காங்க? அம்மா, இங்க பாருங்க உங்க ஃப்ரெண்டு எப்படி மூடிட்டு வந்திருக்காங்கன்னு. அவங்க பிள்ளைங்க ஒரு மேக்கப் கூட போடாம வந்திருக்காங்க. பாவம், அந்த பிள்ளைங்க பிறந்ததுக்கு பயனா பிறந்திருக்கலாம். அப்படி சொல்லாத, மேக்கப் பண்ணுறதுக்கு இஸ்லாம் அனுமதி தந்திருக்கு. அனுமதி தந்திருந்தா நீங்களும் மேக்கப் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல. அனுமதி இருக்குதான், அதுக்குன்னு வெளியே வரும்போது மேக்கப் பண்ணிட்டு வரக்கூடாது. மேக்கப் பண்ணுறதுக்கு ஒரு அளவு இருக்குமா. அல்லாஹ் தன் திருமுறை குரானில் 2வது வசனத்தில் 182வது அத்தியாயத்தில் மேக்கப் பண்ணுறது, யார் முன்னாடி ஷால் போடுற, யார் முன்னாடி தலையில் ஹிஜாப் போடணும்னு சொல்லியிருக்கு. தன் கணவனின் தந்தை, தன்னுடன் பிறந்த சகோதரன், தாயுடன் பிறந்த சகோதரன், தந்தையுடன் பிறந்த சகோதரன், இவங்க முன்னாடி மட்டும்தான் ஹிஜாப் இல்லாமல் மேக்கப் பண்ணிட்டு இருக்கலாம். மற்ற எல்லாருமே நமக்கு அந்நிய ஆண் தான். அவங்க முன்னாடி ஹிஜாப் போட்டு மேக்கப் இல்லாமல் தான் இருக்கணும். இதைத்தான் நீ ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு இருக்க. மேக்கப் பண்ணுற இதைத்தான் நீ ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு இருக்க. அதை கேட்டு கேட்டு அழுத்து போச்சேன். இப்போல்லாம் நீ வெளியே போகிறதே இல்லையா? கொஞ்சம் வெளியே போய்ப்பார், எவ்வளவு பெண்கள் ஸ்டைலாக இருக்காங்கன்னு. சேலை கட்டி மல்லிப்பூ வச்சு நகை போட்டு, இதான முன்னோர்களின் கலாச்சாரம். நீ என்ன புதுசாக சொல்கிற?
நாங்கள் ஒன்றும் புதுசாக சொல்லம்மா. அளவு பண்ணுறதான் கலாச்சாரம் கிடையாது. ஒழுக்கமான ஆடை அணிந்து தன்னை பாதுகாக்க சொல்லி தானே இஸ்லாம் சொல்லியிருக்கு. அதுக்கு தான் நாங்கள் புர்கா போட்டிருக்கோம்ல, அது என்ன குத்தமா? குத்தம் தான். நீ எப்படி ஷால் போட்டிருக்கன்னு பார். அதுவே சின்ன ஷால், அதை 8 மடிப்பாக கட்டி. உங்களை பொறுத்த வரைக்கும் இது ஸ்டைல். ஆனால் நிறைய பேர் ஆடம்பரத்துக்காக கட்டுறாங்க. இந்த ஷால் காஸ்ட்லி ஆனது என சொல்லுறதுக்காக கட்டுறாங்க. ஆமாம், இஸ்லாம் ஷாலை எப்படி போட சொல்லியிருக்கு? 24வது அத்தியாயத்தில் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்? நமது பார்வையை தாழ்த்தி கொள்ளுமாறும் தன்னுடைய கற்புகளை பேணிக் கொள்ளுமாறும் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு கூறுவீராக. அவர்கள் தமது அலங்காரத்தை வெளியே தெரியாதவை தவிர மற்றவர்களை வெளிப்படுத்த வேண்டாம். தமது முக்காடுகளை மார்பின் மீது போட்டுக்கொள்ளட்டும் என்று அல்லாஹ் கூறியிருக்கிறான். சஃபினா, நீ கரெக்டாக சொன்னம்மா. இங்கே பாரு, அம்மா பொண்ணுங்க எப்படி வந்திருக்காங்கன்னு. இவங்க மட்டும் இல்லை, இப்போ நிறைய பேர் அப்படித்தான் வருவாங்க. ஆடம்பரமான ஷாலில் வீட்டில் உள்ளவங்க முன்னாடி தான் போடணும். வெளியே வரும்போது கண்ணியமான ஹிஜாப் போட்டு தான் வரணும். எங்களால் பெரிய ஷாலெலாம் போட முடியாது. இந்த ஷாலை ஆலிமா பார்த்தா திட்டுவாங்கன்னு தான் போட்டு வந்தேன். உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறது ஓவராக இருக்கே. நான் ஒன்றும் ஓவராக சொல்லலம்மா. நான் ஒன்றும் ஓவராக சொல்லணுமா? எப்படி ஷால் போடணும், எப்படி இருக்கணும் என்பதில் என்னுடைய கருத்து கிடையாது. அல்லாஹும் அவனுடைய தூதரும் சொன்னது தான். இதை நம்ம பின்பற்றலைன்னா நரகம்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இரு பிரிவினர் நரகவாசிகள் அடங்குவார். 1வது பிரிவினர் பசுமாட்டின் வாளை போன்ற வாளை வைத்துக்கொண்டு மக்களை துன்புறுத்துவர். மற்றொரு பிரிவினர் மெல்லிய உடை அணிந்த தன் தோள்களில் சாய்ந்து அந்நிய ஆண்களின் கவனத்தை தன் பாலிழுக்கக்கூடியவர்களாக அவர்களுக்கு நரகம். அவர்கள் சொர்க்கத்தின் வாசனையை கூட நுகர முடியாது. சொர்க்கத்தின் வாசனமோ அவ்வளவு தொலைவில் வீசிக்கொண்டே இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். என்ன மாஹிரா, நீ சொல்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. சுவனத்தில் வாசனை கூட நுகர விட மாட்டானா? இது நான் சொல்கிற விஷயம் இல்லை, ஒட்டுமொத்த உலகத்தையே படைத்த அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம்தான். இதை பின்பற்றலைன்னா நரகம்தான். அதனால் இதை மாற்றிக்கோ. இத்தனை நாளாக இதை யோசிக்காமல் விட்டேனே. ஆடம்பரத்தையும் அலங்காரத்தையும் தானே விரும்பி விட்டேன். இனிமேல் கண்ணியமான ஆடையை அணிகிறேன் இன்ஷா அல்லாஹ். இங்கே பாருங்கம்மா, நீங்களும் யார் முன்னாடிலாம் ஹிஜாப் போடணும், யாரும் வெளியே போகும்போது ஹிஜாப் போட்டு தான் போகணும். யார் முன்னாடி ஹிஜாப் பண்ணுமோ அவங்க முன்னாடி தான் ஹிஜாப் போட்டு இருக்கணும். சரியா? சரிம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையான ஒரு உரையாடல். இன்றைய உலகத்திற்கு தேவைப்படக்கூடிய ஒரு உரையாடலை சின்னஞ்சிறுமிகள் நமக்கு மிக தெளிவாக எடுத்துரைத்தார்கள். அதை கருத்தில் வைத்து இன்ஷா அல்லாஹ் ஜாஃபினா தொழுகையின் முக்கியத்துவம் என்ற தலைப்பில் சிற்றூரை நிகழ்த்த வருகிறார்கள். அடுத்து அஸ்ரின் ஆயிஷா தயாராருங்க. அடுத்து பற்றிமன்றத்துக்குள்ள அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருல்லாஹ் மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா ஃபமன் யஹ்தில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வமன் யுضلில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பாத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் முஃமின்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்று நிலவட்டமாக என்று பிரார்த்தித்தவராக என உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்று எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு தொழுகையின் முக்கியத்துவம். முஸ்லிம்களாகிய நாம் ஒவ்வொருவர் மீதும் தொழுகையானது கடமைப்பட்டுள்ளது. இன்றைக்கு நாம் அந்த உலக தேவைக்கு வேண்டி நம்முடைய தொழுகையை பாழாக்கி விடுகிறோம். இந்த காலகட்டத்தில் அதிகமான தீமைகளிலும் கலாச்சாரங்களும் மூழ்கி இந்த உலக வாழ்க்கையை மட்டுமே நேசித்து இந்த உலக வாழ்க்கைக்குள் மூழ்கி கொண்டிருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
கூறினார்கள். முஸ்லீம்கள் கடைபிடிக்க வேண்டிய காரியங்களிலே மிக முக்கியமானது தொழுகை. யார் ஒருவர் இந்த தொழுகையை விட்டு விடுகிறாரோ அவர்களை அல்லாஹ் காஃபிர் என்று நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்னும் சில பேர் இருக்கிறார்கள், ஃபஜர் தொழுதால் லுஹர் தொழுவதில்லை, அசர் தொழுதால் மஹ்ரிப் இஷா தொழுவதில்லை. இந்த தொழுகையை விளையாட்டாகவும் பொழுதுபோக்காகவும் எடுத்துக்கொள்கிறார்கள். இன்னும் சில பேர் இருக்கிறார்கள், ஃபஜர் தொழுகையை விட்டு தூக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் திருமறையில் கூறுகிறான், யார் ஒருவர் ஐவேளை கடமையான தொழுகையை கடைப்பிடிக்கிறாரோ அவர்களை தீமையான விஷயங்களில் விட்டும் தடுக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் ஒருவர் இந்த தொழுகையை விட்டு விடுகிறார்களோ அவர்களை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நரகத்தில் போட்டு புரட்டுவான். மேலும் மறுமை நாளில் சகர் என்ற நரகத்தில் உள்ள நரகவாசிகளிடம் கேட்கப்படுமா, உங்களை இந்த நரகத்தில் கொண்டு தள்ளியது எது? அதற்கு அவர்கள் கூறுவார்களாம், நாங்கள் தொழுபவராக இருக்கவில்லை என்று கூறுவார்களாம். இந்த அற்பமான காலகட்டத்தில் அதிகமான தீமைகளும் அனாச்சார விஷயங்களிலும் நம்மால் ஈடுபட்டு கொண்டால் நம்மை நரகில் கொண்டு போய் சேர்க்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றும் தரும் முறைப்படி நாம் இந்த தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். நிரந்தர இன்பங்களை கொண்ட சுவனத்தை அடைவதற்காக நாம் அனைவரும் இந்த தொழுகையை கடைப்பிடிப்போம் என்று பிரார்த்தித்தவளாக என் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அலைக்கும் சலாம். அல்ஹம்துலில்லாஹ். அருமையான ஒரு தலைப்பில் சிறப்பான ஒரு பேச்சு. கடைசியாக பட்டிமன்றம் இப்பொழுது நடைபெற இருக்கின்றது. அதற்குரிய ஸ்டூடெண்ட்ஸு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல் டாலின். ஆமீன். வெரி குட், வெரி குட், மாஷா அல்லாஹ்.